இது யூசுவலி நான் ஒழுங்கா பீல் பண்ணியிருந்தேன்னா முதல்ல 2 தடவை பீல் பண்ணும்போது நான் கரெக்டாக பீல் பண்ணேன். பட் இந்த தடவை பீல் பண்ணும்போது நான் ஒழுங்கா பீல் பண்ணலை. ஸோ அதனால் அது வந்துருச்சு. இது வந்து ஒரு ஈஸி ஃபிக்ஸ் தான். சமைக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ தான் அடுத்த ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு. நாங்களும் டிஜே பிளாக் விஜய் டிவி டிஜே பிளாக் கூட்டிகிட்டு வர்றதுக்காக பேச்சுவார்த்தைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்போ விசா ப்ராசஸில் இருக்குது. 90s கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பரத்வாஜோட நிறைய பாடல்கள் வந்து ரொம்ப ஃபெமிலியராக தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு டே 2 ஆயிடுச்சு. லைட் மாட்டுறதுக்காக வந்தேன். பட் நான் ஒரு சின்ன காமெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ரூமில் அலைன் பண்ணும்போது வேற ஒரு டிசைன் ஒன்று போட்டு அதை அலைன் பண்ணேன். பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா இருக்கிறதுலே டாப் பீஸை வந்து ரொம்ப பாட்டமில் வச்சுட்டேன், கொஞ்சம் கீழே வச்சுட்டேன். ஏன்னா அதுக்கப்புறமும் அது வந்து ஆங்கிள் டைரக்ஷன் இப்படி வருது அந்த லைட்டோட இது. ஸோ அதனால் அது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணும்போது அந்த கீழே இருக்கிற பாட்டம் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே வர மாதிரி ஆயிடுச்சு மானிட்டருக்குள்ளே. ஸோ அதனால் என்ன பண்ணேன், ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி போடுவோன்னு போட்டேன். அதுக்கப்புறமும் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணேன்னா, சரி இதை ரிமூவ் பண்ணிவிட்டு போடும்போது இந்த ஃபர்ஸ்ட் பீஸ் வந்து வைக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் பீஸில் வந்து இன்னொரு கேபிள், ஒன்று பவர் கேபிள், அது இல்லாமல் இன்னொரு கேபிள் கனெக்ட் பண்ணணும். அதையும் கனெக்ட் பண்ணாமல் நாங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ரொம்ப ஹைட்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு கடைசியில் ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வாலில் கொஞ்சம் பீல் ஆஃப் ஆகி வந்துருச்சு. இது யூஸ்வலி நான் ஒழுங்காக பீல் பண்ணியிருந்தேன்னா முதல்ல 2 தடவை பீல் பண்ணும்போது நான் கரெக்டாக பீல் பண்ணேன். பட் இந்த தடவை பீல் பண்ணும்போது நான் ஒழுங்காக பீல் பண்ணலை. ஸோ அதனால் அது வந்துருச்சு. இது வந்து ஒரு ஈஸி ஃபிக்ஸ் தான். என்ன இதுக்கான டூல்ஸ் எல்லாம் எனக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ கையில் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா அமேசானில் இப்போ ஆர்டர் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு $50 செலவு. ஸோ அதனால் அதெல்லாம் நாளைக்கு தான் வருது. நான் அப்புறம் யோசித்தேன், சரி இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்புறமா பூசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இன்கேஸ் அதை சரியாக பூச முடியலன்னா இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்னோட பிளான் வந்து இதை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு அந்த வாலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை நான் போட போகிறேன். அதனால் இன்றைக்கி இதை வந்து பாஸ் பண்ணியாச்சு. அப்பாடா இன்றைக்கி நம்ம வீடை ஃபுல்லாக முடிக்க போகிறோம், இந்த லாஸ்ட்டு பீஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு குட்டி காமெடி பண்ணிவிட்டேன். அதனால் அடுத்தது நம்ம வீட்டில் சமைக்கணும். ரைஸ் இருக்குது, ஏதாச்சும் கறி வச்சலான்னு பார்த்தேன். வச்ச சிக்கன் குழம்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் என் பிளான் என்ன, தக்காளி இருக்கிறனால லைட்டாக ஒரு தக்காளி கறி வச்சு தக்காளி கறியும் ரைஸும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் தக்காளி கறி வச்சு சாப்பிட போகிறேன். ரவுடி அகெயின் இஸ் டூயிங் வெரி ஃபைன். இன்னைக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கான். இன்றைக்கி ஃபயர் எல்லாம் வேறு அடிச்சுது. கரெக்டாக ரவுடிக்கு நான் குக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன், சிக்கன் வச்சுட்டு இருந்தேன். வீட்டில் புகையெல்லாம் பார்த்தா பயங்கரமாக ஃபயர் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் நம்ம வீட்டிலனால தான் பிரச்சனையும் அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலையாக நம்ம வீட்டில் யாரும் வந்து கதவை தட்டி என்ன ஆச்சுன்னு கேட்கல. ஸோ வேறு யார் வீட்லேயோ நம்ம வீடு அதே டைமில் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. நமக்கு கொஞ்சம் லைட்டாக பதறி விட்டது. ஸோ அதுதான், மற்றபடி நம்ம அப்படியே குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சமைக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ தான் அடுத்த ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு. ப்ரோக்ராம் இல்லை, வேலை வந்துச்சு. இங்கே டொரண்டோவில் பரத்வாஜ் கான்சர்ட் நடக்குது. பரத்வாஜ் கான்சர்ட் ரன் பண்ணுறது நம்மளோட நண்பர்கள், விஜய் மக்கள் இயக்கம் நண்பர்கள் தான் வந்து பரத்வாஜோட கான்சர்ட்டை ரன் பண்ணுறாரு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு மே 1 நான் அது ப்ரொமோஷனுக்கு ரீல் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதை நான் மறந்துட்டேன். அப்புறம் நேற்று ஞாபகப்படுத்தினாங்க. சரி ஓகே இன்றைக்கி நாளைக்கு பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாளைக்கே ரிலீஸ் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்றனால நான் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட்டிங்க்கு எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோலையும் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா கான்சர்ட் லவர்ஸ்க்கு நல்லாயிருக்கும். 90s கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பரத்வாஜோட நிறைய பாடல்கள் வந்து ரொம்ப ஃபெமிலியராக தெரிஞ்சிருக்கும். போவது யாரு? நிறைய சூப்பர் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. அவரோட கான்சர்ட் வந்து ஜூலை 13 இங்கே விட்பியில் 300 வாட்டர் ஸ்ட்ரீட்டில் நடக்குது. ஈவெண்ட்டோட பேர் வந்து கெட் செட் பரத்வாஜ், அதுதான் கான்சர்ட்டோட நேம். விட்பி கோ ஸ்டேஷன்லேருந்து லிட்ரலி ஒரு 5 minutes டிரைவில் தான் இருக்குது. நீங்கள் மோஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணி வருவீங்க. அப்படி டிடிசியில் சப்வேல வரீங்க அப்படின்னா விட்பி கோ ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னா இவங்க ஃப்ரீ ஷட்டில் சர்வீஸும் கொடுக்குறாங்க. ஸோ ஜூலை 13 சாயங்காலம் 5 மணிலேருந்து கனடா ஈவென்ட் சென்டர் விட்பியில் நடக்க போகுது.
பரத்வாஜோட ஹிட்டான பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு வந்து கண்டிப்பாக அந்த கான்சர்ட்டில் கலந்துக்கணும். நான் இந்த வருஷம் தான் நான் நிறைய கான்சர்ட் போயிருக்கேன். ஐ மீன் இந்த வருஷம் சொல்ல முடியாது, இந்த லாஸ்ட் ஒரு 1 இயர்னு வச்சுக்கலாம். ஏன்னா யுவன் சங்கர் ராஜா கான்சர்ட் நடந்துச்சு, அதுக்கப்புறம் சித் ஸ்ரீராம் கான்சர்ட் நடந்துச்சு. அமேசிங்காக பண்ணியிருந்தாங்க. சித் ஸ்ரீராம் கான்சர்ட்லாம் வந்து எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, எப்படி ஒரே ஒரு ஆள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 3 ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக பாடினார். அண்ட் அங்கே இருந்த அவ்வளோ க்ரௌடையும் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுருந்தார். என்ன எனர்ஜி, நான்லாம் அசந்துட்டேன். ஸோ லவ்ட் இட் சித் ஸ்ரீராம் கான்சர்ட். நம்ம இதிலெல்லாம் பார்ப்போம்ல, இந்த வீடியோலலாம் அவர் ஏதாச்சும் ஒரு சின்ன பிட்டை மட்டும் எடுத்து ஃபன்னி ஆக்கி அதை வந்து ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த எனர்ஜியில் இருக்கும்போது அது ஒரு சின்ன ஒரு இதை தான் எடுத்து பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த ஹோல் ஈவெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒத்த ஆள் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணுறாருன்றது இட்ஸ் அப்சல்யூட்லி ஸ்டன்னிங். ஆன்லைனில் நம்ம 1000 பார்த்துருக்கலாம், ஆனால் நீங்கள் சித் ஸ்ரீராம் கான்சர்ட் ஸ்பெசிஃபிக்கலாக போனவங்களை கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க அவ்வளோ ஃபன்னாக இருந்தது அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரி இப்போ பரத்வாஜ் கான்சர்ட்டும் அடுத்து வரப்போகுது, ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்களும் டிஜே பிளாக், விஜய் டிவி டிஜே பிளாக் கூட்டிகிட்டு வர்றதுக்காக பேச்சுவார்த்தைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்போ விசா ப்ராசஸில் இருக்குது. விசா ப்ராசஸ் இப்போ டென்டேட்டிவ்லி நாங்கள் அந்த ஈவெண்ட் வந்து ஒரு டிஜே நைட் இந்த மே 31 போல் வச்சிடலாம் அப்படின்றது தான் பிளானில் இருந்தது. பட் விசா ப்ராசஸ் இன்னும் முடியல. ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் டிக்கெட் சேலுக்கு அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். அப்படி 31 முடியலன்னா கொஞ்சம் புஷ் பண்ணி எப்போ ஒரு கன்வீனியன்ட்டான டேட் பார்த்துட்டு அதுவும் இது பண்ணுறது தான் ஐடியா. ஸோ அது வந்து எங்களோட ஈவெண்ட், டிஜே பிளாக்கோட ஈவெண்ட் வந்து நாங்களும் மேப்பிள் ராகாவும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட். அது பரத்வாஜோட ஈவெண்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி விஜய் மக்கள் இயக்கம், அவங்க வந்து மாஸ்டர் மீடியா ஒர்க்ஸ்ன்னு சொல்லி அவங்களும் பியூட்டிஃபுல்லான பீப்புள், செம்ம டீம். நிறைய ஸ்டாண்டப் காமெடியன் ஷோஸும் பண்ணுறாங்க. பிரவீன் ஸ்டாண்டப் காமெடியனோடது, அதுக்கப்புறம் டாக்டர் பால் வராரு, அதுக்கப்புறம் ஆலெக்ஸ் வராங்க. இவங்க எல்லாமே மாஸ்டர் மீடியா ஒர்க்ஸ் தான் வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அதனால் நிறைய ஈவெண்ட்ஸ் வருது. உங்களுக்கு எந்தெல்லாம் ஆர்டிஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாரையும் நிறைய கம்பெனிஸ் வந்து இங்கே கனடாக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க, விச் இஸ் அமேசிங். முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்த புதுசுலலாம் அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது, ஒரு ஈவெண்ட் நடக்காது. இப்போல்லாம் பார்த்தா எக்கச்சக்கமாக ஈவெண்ட் வந்துட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே இப்போ மணி வந்து 10 போகுது. நான் இதுக்கு மேலே குக் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இந்த மாதிரி தான் ஏதாவது வேலை வந்துகிட்டே இருக்கும், சமைக்கலாம்னு நினைப்போம், அதுக்கப்புறம் ஃபுட்டு வெளியில் ஆர்டர் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கும் இப்போது அடுத்து ஊபர் ஈட்ஸில் போய் பார்த்து என்னென்னு ஆர்டர் பண்ணணும். இதே வேலையாத்தான் அலைகிறானா. ப்ளஸ் பாத்திரம் நிறைய கழுவ வேண்டியிருக்கு. நான் ஆர்டரை போட்டுட்டு பாத்திரத்தை கழுவிட்டு அப்படியே படுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை பற்றின தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு ஆஃபீஸ் போகலாமா இல்லை வீட்டிலேருந்தே வேலை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் ஒரு ஃபுல் டே ஒரு விலாகாகவும் எடுப்போமே. நிறைய பேர் நீங்கள் லைக் பண்ணுற மாதிரி இருக்குது, முன்னாடி மாதிரியே விலாக்ஸ் போடுங்க அப்படின்றத நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் நாளைக்கும் வந்து என்ன நடக்குது அப்படின்றத நான் ஃபுல்லாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் மோஸ்ட்டாக அந்த செவுத்தில் நான் போட்ட ஓட்டையை நாளைக்கு நான் அடைப்பேன், அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். எப்படி ஒரு வேலை பார்த்துருக்கேன் அப்படின்றத நீங்களும் பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.